மடப்புறம் மட்டுமல்ல, திருப்புவனம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எந்த இடத்திலும் நடக்க கூடாது என்கிற முறையில் மிக வலுவான முறையில் மக்கள் கிளர்ந்தெழுக்கிறார். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், இந்த சம்பவம் நடந்ததை அறிந்தவுடன் முதலில் சென்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மற்றும் தோழர்கள் முதலில் இந்த சம்பவத்தை வெளிக்கொணர்ந்து போஸ்டர் வெளியிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட குழு. முதலில் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுடைய நமது கட்சியினுடைய அறிக்கை தான் முதலில் வெளிவந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பதிவு செய்த கட்சி, பதிவு செய்யாத கட்சி, போன கட்சி, வந்த கட்சி எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நல்லது. எல்லாம் 2026 தேர்தலை மனதில் வைத்து பலரும் வரலாம், போகலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்களுக்கு எதிராக காலகாலமாக தொடர்ச்சியாக போராடி வருகிற கட்சி என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் நியாயத்திற்காக நாங்கள் நிற்கிறோம்.